தருமபுரி மாவட்டத்தில் வியாபாரிகள் மற்றும் மணமக்களிடம் திருநங்கைகள் வலுக்கட்டாயமாக பணம் வசூலிக்கும் கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வட மாநிலங்களில் சுப நிகழ்ச்சிகளில் திருநங்கைகளிடம் ஆசி வாங்கும் வழக்கம் இருந்து வருகிறது. இதே வழக்கம் தமிழகத்தின் சில பகுதிகளிலும் இருந்து வருகிறது. குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் இந்த வழக்கம் பரவலாக காணப்படுகிறது. இங்கு ஒரு கடை திறப்பு விழாவிற்கு அழைக்கப்பட்ட திருநங்கைகள் ஆசி வழங்க பேரம் பேசுவதும், கேட்ட தொகை கிடைக்காததால் அந்த கடையில் தரக்குறைவான வார்த்தைகளால் சாபமிட்டதும் அந்த பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திருநங்கைகளின் நலனுக்காக அரசு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் அத்திட்டங்களின் மூலம் தங்கள் வாழ்வை வளமாக்க முயலாமல் ஒரு சில திருநங்கைகள் இதுபோன்ற காரியங்களில் ஈடுபடுவது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. సంతోషంగా అండి 2000 రూపాయలు అంతే రెండంగలకి ఆయంగడికి అంగడికి సేర్ సంతోషంగా అండి 2000 పెట్టాలా 2 అంగడికి చేసి మేము 3-4 వేలు అడుగుతాము. ఒక నిమిషం పూజ పూజ చేస్తున్నాం. పూజ పడినట్టు